குடியரசு தின விழா உட்பட தேசிய அளவிலான பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொண்டு புதுவை மாநிலத்திற்கு பெருமை சேர்த்த தேசிய மாணவர் படை இயக்குநரகத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகளை கௌரவிக்கும் நிகழ்வு கவர்னர் மாளிகையில் நடைபெற்றது. இதில் கவர்னர் தமிழிசை மாணவர்களை பாராட்டி சான்றிதழ்களை வழங்கி பேசினார். அப்பொழுது அவர், நீங்கள் உங்கள் உடல் நலத்தில் கவனம் கொள்ள வேண்டும். இதை நான் ஒரு மருத்துவராக சொல்கிறேன் என்றும், குறிப்பாக மற்றவர்களை காட்டிலும் நீங்கள் அதிகம் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நீங்கள் அதிக உடல் உழைப்பை பயிற்சியிலும் பயணத்திலும் செலவிடுகிறீர்கள் என்றும், உங்கள் பயணத்தின் பகுதியாக பயிற்சிகள் இருக்கும் என்றும், அதை போலவே உங்கள் மனதிடமும் அதிகரிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். மேலும் இந்த உலகம் போட்டி நிறைந்த உலகம், எனவே நீங்கள் உங்களை புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் இந்த போட்டி நிறைந்த உலகில் நீங்கள் தொலைந்து போகக்கூடும் என்றும் அறிவுரை வழங்கினார். பிரதமர் நரேந்திர மோடி இந்த 10 ஆண்டுகளை தொழில்நுட்பம் சார்ந்த ஆண்டுகள் என்று கூறுகிறார். இந்த தொழில்நுட்பங்கள் நம்மை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு அழைத்து செல்லும் என்றும், நாம் இந்த தொழில்நுட்பத்தை சரியாக பயன்படுத்தாமல் விட்டால் நாம் பழமையாகி விடுவோம் என்றும், நம்முடைய பணிகளை சூழ்நிலைகளை எத்தகையதாக இருந்தாலும் நம்முடைய திறன்களை தொடர்ந்து மேம்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்று அறிவுரை வழங்கிய அவர், அதே வேளையில் உங்களது மகிழ்ச்சியும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றும், நீங்கள் அசாதாரணமான மனிதராக மாற வேண்டும் என்றும் அறிவுரை வழங்கினார். மேலும் அர்ப்பணிப்பு பயிற்சி மற்றும் வாய்ப்பின் மூலமாக குடியரசு தின விழா போன்ற நிகழ்வுகளில் கலந்து கொள்ள முடிகிறது. உங்களது முயற்சிகளும் அர்ப்பணிப்பும் தொடர்ச்சியாக வலிமையாக இருக்க வேண்டும் என்றும், உடல் நலமானது எந்த தொழில்களிலும் அடிப்படையான கூறு. நல்ல மனநிலையும் உடல் நலமும் உங்களை வளர்த்துக் கொள்ள அடிப்படையாக எப்பொழுதுமே இருக்கும் என்றும் அவர் பேசினார்.